ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தாங்க. கிரகங்களோட ராஜாவான சூரிய பகவான் இப்போ தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்துக்கு வந்திருக்கிறாரு. உங்க கும்பராசிக்கு இது 7வது வீடு, அதாவது உங்க கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால நேர உங்க ராசியை பார்க்க போறாருங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ உங்க ராசியிலேயே ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுவும் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. அப்போ ராசியில ஒரு மாய கிரகமான ராகு 7ஆம் இடத்துல அதிகார கிரகமான சூரியன் அப்படின்னு இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு நேரடி பார்வை ஏற்படுதுங்க. இதனால இந்த ஒரு மாசம் பலன்கள் உங்களுக்கு எப்படி அதிரடியா இருக்க போகுது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி மற்றும் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடங்க. அங்க உஷ்ண கிரகமான சூரியன் பவர்ஃபுல்லா உட்கார்ந்து ராசியை பார்க்கிறாரு. அதே சமயம் உங்க ராசியில இருக்கிற ராகு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈகோவை உருவாக்குவாரு. நான் சொல்றதுதான் சரி, என் முடிவு தான் ஃபைனல் அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க. இது குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களை கொண்டு வரும். வாழ்க்கை துணை சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பிடிவாதத்தை விட்டு கொடுத்து போறது குடும்ப அமைதிக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். குடும்பத்துல கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்தாலும் தொழில்ல இந்த ராகு சூரியன் காம்பினேஷன் ஒரு பெரிய மேஜிக்கை உண்டு பண்ணுங்க. ஏன்னா ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம், சூரியன் அப்படிங்கிறது அதிகாரம். வியாபாரிகளுக்கு இது அருமையான நேரமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்துல ராகு போக போறதுனால உங்களுடைய தைரியமும் அதிரடியான திட்டங்களும் பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்க. புது பிசினஸ் பார்ட்னர் கிடைக்கலாம். வெளிவட்டாரம், வெளி மாநிலம், வெளிநாடு மூலமா நல்ல லாபங்கள் தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரைக்கும் அடக்கி வாசிச்ச நீங்க இப்ப தைரியமா முடிவுகள் எடுப்பீங்க. உங்க பேச்சுக்கு ஆபீஸ்ல ஒரு தனி மரியாதை கிடைக்குங்க. சூரியன் நேரம் உங்க ராசியை பாக்குறதுனால முகத்துல ஒரு தனி தேசஸ் வருங்க. ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. ஆனா சில விஷயங்களை கவனிக்கணும். ராசியில இருக்கிற ராகு மனசுக்குள்ள ஒருவித குழப்பத்தையும் ஓவர் திங்கிங்கையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு மனசை அலட்டிக்காதீங்க. அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாயும் நெருப்பு, சூரியனும் நெருப்புங்க. இதனால உடம்புல உஷ்ணம் ரொம்ப அதிகமாகும். கண் எரிச்சல், பித்தம், முடி கொட்டுதல் அல்லது வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம். தினமும் நிறைய தண்ணீர் குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உஷ்ணத்தை குறைக்கும் உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. ராசியில இருக்கிற ராகுவும் 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வெற்றியையும் அதிகாரத்தையும் கொடுக்க போறாங்க. அதே சமயம் குடும்பத்துல கோபத்தை குறைச்சு வீட்டுல அனுசரிச்சு போனீங்கன்னா இந்த ஆவணி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஒரு ராஜயோக மாதமாகவே அமையுங்க. என்ன நேயர்களே, இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி பொருந்தி போகுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம தமிழமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஏதேனும் தகவல் இருந்தா மறக்காம கேள்வி கேளுங்க. உங்களுக்கான பதில அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.